வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தாவேக எம்எல்ஏக்கள் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள், அமைச்சர் ஆனந்த் உறுதி. ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். இந்தியாவில் தங்களுக்கு பேராதரவு உள்ளது, அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் பிரதமர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்றுப் போட்டி. போர்ச்சுகல் அணியை வீழ்த்து ஸ்பெயின் அணி வெற்றி. கண்ணீருடன் உலகக்கோப்பையிலிருந்து விடைபெற்றார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. நீலகிரியில் 2 தாலுகாக்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேக எம்எல்ஏக்கள் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்றும் மக்களின் குறைகள் அனைத்தையும் ஒரு வாரத்தில் தீர்ப்போம் என்றும் அமைச்சர் ஆனந்த் உறுதியளித்துள்ளார். சென்னை ஆலப்பாக்கத்தில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் மக்கள் குறை தீர்க்கும் மையத்தையும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். இதில் கொளத்தூர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். VS பாபு அமைச்சர் ஆனந்தின் கன்னத்தை கிள்ளி அன்போடு முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். விழாவில் பேசிய அமைச்சர் ஆனந்த், மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் எளிமையான மனிதர் என்று கூறினார். தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் எக்காலத்திலும் தவறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் ரீல்ஸ் அமைச்சர் ஒருவர் பிஞ்சு குழந்தையிடம் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியும் அருவருப்பும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த சூழல்களில் கேமராக்களை தவிர்க்க வேண்டும் என அமைச்சருக்குத்தான் முதலில் கிளாஸ் எடுக்க வேண்டும் என்று விமர்சித்தார். நம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதுதான் நமது வேலை, மாறாக அவர்களின் தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். உங்கள் விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் இருந்து தனக்கு ஆதரவு குவிந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டின் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்தார். அப்போது அமெரிக்க அமைச்சர் JT வான்ஸை தான் மதிப்பதாகவும் தங்களுக்குள் நல்ல உறவு உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதனால் மட்டும் அவர் சொல்லும் எல்லாவற்றிலும் நான் உடன்பட வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது என்று கூறினார். அமெரிக்காவில் இதுவரை இருந்த அதிபர்களிலேயே ட்ரம்ப் தான் தங்களின் சிறந்த நண்பர் என்று தெரிவித்தார். ஆனால் தங்களுக்கு வேறு சில நண்பர்களும் உள்ளனர். அதில் குறிப்பாக இந்தியா, அந்நாட்டில் 1.4 பில்லியன் மக்கள் உள்ளதாக, அங்கு தங்களுக்கு பேர் ஆதரவு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இருந்து தனக்கு ஆதரவுகள் குவிந்து வருவதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்றுப் போட்டியில் போர்ச்சுகல் அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் டல்லாஸ் மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயின், போர்ச்சுகல் அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் போர்ச்சுகல் அணி நடப்பு தொடரிலிருந்து வெளியேறியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் நாட்டிங்கம்மில் உள்ள ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி ப்ரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். இதன்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் உட்பட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர், பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று
வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நகர செயலாளர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் பேசியபோது 40 நாட்களில் காஞ்சிபுரத்திற்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக பொன்னேரி கரை அருகே 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று கூறினார். காஞ்சிபுரம் சட்டசபை தொகுதியின் வெற்றிக்கு பாடுபட்டவர் மாற்றுத்திறனாளியான மதன்குமார் என்றும் இவரது கடின உழைப்பால் தான் 15,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். உடுமலைப்பேட்டையில் உள்ள அமராவதி அணையில் மீன்வளத்துறை சார்பில் மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அமராவதி அணையில் மீன்வளத்துறை சார்பில் மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன், உடுமலை கிழக்கு ஒன்றிய திமுக கழக பொறுப்பாளர் மாரிமுத்து, மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கத்தில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி தலைமையில் நலவாரிய அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவர் அடையாள அட்டை, முதியோருக்கான ஓய்வு ஊதியம் ஆணை, திருமண உதவி ஆணை உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் நிறுவனர் ராஜேஷ், மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் பிரச்சார கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை மனிதாபிமான அடிப்படையில் வழங்குவதை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் உறையூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைக்கிறது என்றும் கர்நாடக அரசு உடனடியாக காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நிறுத்தாத மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை மனிதாபிமான அடிப்படையில் வழங்குவதை வரவேற்பதாக கூறினார். தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் மதுரையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் இத்தகைய செயல் நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும் குறிப்பிட்டார். மரக்கன்றுகள் நடும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என நிழல் ஃபவுண்டேஷன் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தென் ஆலப்பிறந்தான் கிராமத்தில் செய்யாறு கோட்ட நிழல் ஃபவுண்டேஷன், செய்யாறு கல்வி மாவட்டம் சாரணர் சாரணிய இயக்கம் இணைந்து மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிழல் ஃபவுண்டேஷன் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் தலைமை தாங்கி பேசினார். அப்போது மரக்கன்றுகள் நடும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வருகின்ற காலங்களில் தூய்மையான காற்றை சுவாசிக்க தட்டுப்பாடு கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பிறந்தநாள் விழா, திருமண விழா உள்ளிட்ட விழாக்களில் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் முதல் கட்டமாக 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதிய அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கோவையில் வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ் கூறியுள்ளார். புதிய அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு பலரும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் இந்த நியமன நடைமுறைகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் லஞ்சம் கைமாறியதாகவும் தாவேக வழக்கறிஞர்கள் உள்பட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ், அரசு வழக்கறிஞர்களாக புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். தாவேக வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமித்ததை வரவேற்பதாகவும் உடனடியாக அரசாணை வழங்க வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 30ஆம் நாளுடன் அரசு வழக்கறிஞர்களின் பணிக்காலம் முடிவடைந்தது. கிழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் பல்வேறு சிக்கல்கள் நிலவுவதாகவும் ஏராளமான வழக்குகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் கோவை மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவை நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருவதாகவும்
இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு அருகே சசா அறக்கட்டளை சார்பில் 7,50,000 ரூபாய் மதிப்பிலான 36 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சசா அறக்கட்டளை சார்பில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் இளையராஜா கலந்து கொண்டு 7,50,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் உதவித்தொகை பெறும் மாணவர்களின் பெற்றோர்கள், கிராம மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நவீன தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை எளிதாக்கும் வகையில் புதிய மென்பொருளை உருவாக்கி கோவையை சேர்ந்த பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் காலப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் மோதீஷ். இவர் சிறு வயது முதலே கணினி துறையில் ஆர்வமுடன் இருந்துள்ளார். இந்த நிலையில் நவீன தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை எளிதாக்கும் வகையில் புதிய மென்பொருளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். மேம்பட்ட பைதான் புரோகிராமிங் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மென்பொருள் மனித தவறுகள் ஏதுமின்றி தரவுகளை துல்லியமாக ஆட்டோமேஷன் முறையில் கையாள்கிறது. இது குறித்து மாணவன் மோதீஷ் பேசியபோது, தனது தந்தை இரவு நேரங்களில் அதிக நேரத்தை செலவிட்டு செய்யும் பணிகளை கண்டதால் இந்த புதிய மென்பொருளை உருவாக்க முயற்சி மேற்கொண்டதாக தெரிவித்தார். தொழில்துறைகளில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு எளிதாக இந்த மென்பொருளை பயன்படுத்த முடியும் என்று கூறினார். இந்த சாதனையை செய்த மாணவனுக்கு தனியார் பள்ளியின் இயக்குநர்கள் சீமா மற்றும் நாகேந்திரா, செயல்பாட்டு துறை தலைவர் ஹரிபாபு, ஜம்பானி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோவை அருகே சாலை விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டதால் 3 பேருக்கு புதிய வாழ்வு கிடைத்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அருகே உள்ள கோ ஆபரேட்டிவ் காலனியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். கடந்த ஜூலை 1ஆம் தேதி சாலை விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் மூளை சாவு அடைந்தார். இதையடுத்து மருத்துவர்கள் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை அவரது குடும்பத்தினருக்கு எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணனின் குடும்பத்தினர் உறுப்பு தானத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கீதாஞ்சலியின் மேற்பார்வையில் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு சிறுநீரகம் மற்றும் 2 கண்களின் கருவிழிகள் தானமாக பெறப்பட்டன. தானமாக பெறப்பட்ட உறுப்புகள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாற்று உறுப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கு பொருத்தப்பட உள்ளன. உறுப்பு தான நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பாலகிருஷ்ணனின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் ஆதார் அட்டை கேட்டு நோயாளிகளை திருப்பி அனுப்புவதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஆரணி அரசு மருத்துவமனைக்கு சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் நோயாளிகளை அழைத்து கொண்டு வருகின்றனர். அவ்வாறு வருபவர்களிடம் ஆதார் அட்டை இருக்கிறதா என்று கேட்கின்றனர். இல்லாதவர்களை திருப்பி அனுப்புவதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அவசர சிகிச்சைக்காக வந்திருந்த நோயாளிகள் காலை முதல் சிகிச்சை பெற முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி செல்லும் அவலம் உள்ளது. ஆதார் அட்டையை கொடுத்தவர்களுக்கும் செல்பேசிக்கு OTP எண் வருவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அட்டையை வைத்திருப்போர் அதனுடன் பதிவு செய்துள்ள செல்பேசியை வீட்டில் வைத்துவிட்டு வருவதால் OTP எண்ணை பெற்றுக் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனால் முந்தைய நடைமுறையை கடைபிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் பழகி சிவில் நீதிபதி என கூறி 5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு திருப்பி தர மறுப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் வழக்கறிஞர் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை சேர்ந்த வழக்கறிஞர் ஹேமலதா 6 மாதங்களுக்கு முன் இன்ஸ்டாகிராமில் சென்னையை சேர்ந்த அருண் சூர்யா என்பவருடன் பழகியுள்ளார். தன்னை சிவில் நீதிபதி என கூறிய அருண் சூர்யா ஹேமலதாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடம் பலமுறை மின்னணு பண பரிமாற்றம் மூலம் 5,17,500 ரூபாய் பெற்றுள்ளார். நாளடைவில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஹேமலதா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது அருண் சூர்யா அதை கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஹேமலதா விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 1 மாத காலத்திற்குள் பணத்தை திருப்பி தர வேண்டும் என அருண் சூர்யாவிடம் கூறி எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் 1 மாதம் முடிந்தும் பணத்தை திருப்பி தராததால் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஹேமலதா உரிய சான்றுகளுடன் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அருண் சூர்யாவிடம் கேட்டபோது தான் பணம் பெற்றது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். இன்னும் 1 வாரத்திற்குள் பணத்தை தந்து விடுவதாக தெரிவித்தார்.
தென்காசி மாவட்டத்தில் கார் சாகுபடிக்காக மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்க அணையை விரைந்து திறந்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையான மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்க அணையில் தற்போது சுமார் 80 அடி நீர் இருப்பு உள்ளது. இந்த அணையின் மூலம் 7000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பயன்பெறும் நிலையில் தற்போது விவசாயிகள் கார் சாகுபடிக்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். கார் சாகுபடிக்கான பணிகளை விவசாயிகள் தொடங்கிய நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் அணை திறக்கப்பட்டால் மட்டுமே கார் சாகுபடிக்கான முழு விளைச்சலை காண முடியும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்காய் மட்டை தூள் உலர்த்தப்படுவதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை அருகே செயல்பட்டு வரும் தனியார் தேங்காய் மட்டை தூள் உற்பத்தி நிறுவனத்தால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் உரிய அனுமதியின்றி நிறுவனம் செயல்படுவதாகவும், திறந்த வெளியில் தேங்காய் மட்டை தூளை உலர்த்துவதால் காற்றில் பறக்கும் தூள் அருகிலுள்ள RMS காலனியில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களிலும் தூள் படிவதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து அந்த நிறுவனத்தை வேறு இடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அருகே குட்டி யானைகளை பாதுகாப்பாக அரவணைத்தபடி காட்டு யானைகள் கூட்டமாக ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் மாங்கரை வனச்சரக எல்லையில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக உலா வந்தன. இந்த கூட்டத்தில் இருந்த பெரிய பெண் யானைகள் தங்களது குட்டி யானைகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் அவற்றை தங்களுக்கு நடுவே பாதுகாப்பாக அரவணைத்தபடி அழைத்து சென்றன. மேலும் காட்டின் இயற்கை சூழலை ரசித்தபடி ஒன்றன் பின் ஒன்றாக இராணுவ அணிவகுப்பை போல யானைகள் நகர்ந்த காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இந்த காட்சியை அப்பகுதியில் இருந்த இயற்கை ஆர்வலர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். தற்போது குட்டி யானைகளுடன் சுதந்திரமாக உலா வரும் இந்த அழகிய காட்டு யானைகளின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. கோவையில் ரூபாய் 2 கோடி கேட்டு காங்கிரஸ் கட்சியின் OBC அணி மாவட்ட தலைவர் தனசேகரன் என்பவரை 5 பேர் காரில் கடத்தி சென்று தாக்கிவிட்டு காட்டுப்பகுதியில் இறக்கிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் அடுத்த SIHS காலனி பகுதியை சேர்ந்த தனசேகரன் என்பவர் காந்திபுரம் அடுத்த காட்டூர் பகுதியில் பழைய கார் விற்பனை மையத்தை நடத்தி வருவதுடன் காங்கிரஸ் கட்சியின் OBC பிரிவின் மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் SIHS காலனி பகுதியில் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வரும் நிலையில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த காரை கழுவி கொண்டிருந்த தனசேகரனை டிப்டாப்பாக உடை அணிந்து காரில் வந்த 5 பேர் பெயர் முகவரியை விசாரித்து உடனே கைவிலங்கு மாட்ட முயற்சித்தனர். அப்போது நான் என்ன குற்றவாளியா என கூறிக்கொண்டே தப்பிக்க முயன்ற தனசேகரனை மடக்கி பிடித்த 5 பேர் காரில் கடத்தி சென்றனர். அப்போது தனசேகரனை தாக்கிவிட்டு செல்போனில் படம் பிடித்து யாரோ ஒருவருக்கு அனுப்பி வைத்தபோது ஆள் மாற்றமாகிவிட்டது என தெரிவித்த நிலையில் தனசேகரை காட்டுப்பகுதியில் இறக்கிவிட்டுவிட்டு 5 பேர் தப்பி சென்றனர். இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான தனசேகரன் பாலக்காடு சாலை வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரிடம் நடந்த சம்பவங்களை கூறி உதவி கேட்டுள்ளார். அந்த நபர் கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் தனசேகரனை இறக்கி விட்டு சென்றார். இதனையடுத்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் தனசேகரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சியை பதிவுகளின் மூலம் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தமிழக வெற்றி கழக அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக சென்ற விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட தென்னை விவசாய சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் அப்துல் முனாப் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி குறு சிறு விவசாயிகள் அனைவருக்கும் 100% கடன் தள்ளுபடி செய்திட வேண்டும், தென்னை விவசாயிகளுக்கு வணிக வளாகம் அமைக்க வேண்டும், தென்னை நீராபானம் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் தென்னை விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே பழைய பொருள் கிடங்கில் தீப்பிடித்த நிலையில் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்கானல் உள்ள பழைய பொருள் கிடங்கில் தீப்பிடித்தது. அருகில் இருந்த வயல்களுக்கும் கடைகளுக்கும் தீ பரவி பெருமளவு விரிந்து சென்றதால்
காரைக்காலில் இருந்தும் தமிழ்நாட்டு பகுதிகளில் இருந்தும் 15 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்தன. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இருந்த போதிலும் வெயிலின் வெப்பத்தால் அதிக இடங்களில் தீ பரவியதால் தீயை அணைக்க முடியாமல் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடினர். இந்த தீ விபத்தால் நெடுங்காடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் அதிக அளவு புகை மூட்டம் ஏற்பட்டதால் அருகில் இருந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். புகை மூட்டம் காரணமாக நெடுங்காடு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பள்ளியில் இருந்த மாணவர்களை பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்ப ஆசிரியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன. விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் பிஷப் தர்மராஜ் ரசாலம் உள்ளிட்ட 16 பேர் மீது கேரள காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாளையம் பகுதியில் உள்ள தேவாலயத்தை ஆக்கிரமித்தது மற்றும் அங்கு ஏற்பட்ட மோதல் தொடர்பாக விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன், முன்னாள் பிஷப் தர்மராஜ் ரசாலம் உள்ளிட்ட 16 பேர் மீது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மியூசியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு தரப்பு பங்கு மக்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி தேவாலயத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்ற தலையீடு காரணமாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கெங்கவள்ளி அருகே மகன் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தாய் உயிரிழந்தார். இதையடுத்து மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சாத்தப்பாடியை சேர்ந்த தங்கவேல் சிவகாமி இணையருக்கு 2 மகன்கள் உள்ளனர். சிவகாமிக்கும் அவர் மகன் பூமாலைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் தென்னை மட்டையால் சிவகாமியை பூமாலை அடித்துள்ளார். இதில் காயமடைந்த சிவகாமி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் பூமாலையை கைது செய்தனர். பூமாலை ஆத்தூர் நெடுஞ்சாலைத்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே சொந்த மாமனார் வீட்டில் தங்க நகைகளை திருடிய மருமகனை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கணபதி நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன் தனது மகளை கடந்த 2024ஆம் ஆண்டு விக்னேஷுக்கு திருமணம் செய்து வைத்தார். நிதி நெருக்கடி காரணமாக விக்னேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை தனது காலப்பட்டி இல்லத்தில் தங்க வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சொத்தை தனது பெயருக்கு மாற்றி தருமாறு விக்னேஷ் வலியுறுத்தியதால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து வீட்டை சண்முக பாண்டியன் ரூபாய் 15 கோடிக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது. வீட்டை காலி செய்து வெளியேறிய விக்னேஷிடம் லாக்கர் சாவியை கேட்டபோது மறுத்ததால் லாக்கரை உடைத்து பார்த்ததில் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான 1000 சவரன் நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மருமகன் விக்னேஷ், அவரது தாய் வாசுகி, சகோதரி ஜீவிதா ஆகியோர் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலூர் அருகே மனைவியை கொலை செய்து உடலை எரித்து சாம்பலை கிணற்றில் கரைத்த கணவர் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கோட்டக்குடியில் பிரபாகரன் மற்றும் கார்த்திகா காதலித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு 3 வயதில் தேகாஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக சில நாட்களாக தாய் வீட்டில் இருந்த மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வந்த கணவர் கடந்த 3ஆம் தேதி இரவு வயலுக்கு அழைத்து சென்று கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் உடலை எரித்து சாம்பலை அருகில் இருந்த கிணற்றில் கரைத்துவிட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்துள்ளார். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பிரபாகரனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரிக்கவும் விசாரணையை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை மற்றும் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கொலைக்கான உண்மையான காரணம் தொடர்ந்து நடைபெறும் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கணவரின் நண்பர்கள் இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈசிஆர் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவருக்கு ஆம்புலன்ஸ் வர 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே பள்ளிக்கரணையை சேர்ந்த ராஜு தன் மனைவி தேவியுடன் நீலாங்கரை வைத்தியலிங்கம் சாலையில் உள்ள மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு உடல்நிலை சரியில்லாத மாமியாருக்காக நீலாங்கரையில் உள்ள ஒரு மருந்தகத்தில் மாத்திரைகளை வாங்கி கொண்டு தன் மனைவியுடன் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த கார் ஒன்று ராஜுவின் இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தின் தாக்கத்தால் ராஜு மற்றும் அவரது மனைவி தேவி ஆகிய இருவருமே தூக்கி வீசப்பட்டனர்.
இதில் ராஜு பயங்கர காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஆனால் ஆம்புலன்ஸ் வாகனம் வர 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதாக கூறப்படுகிறது. இதனால் அருகில் இருந்தவர்கள் தேவியை மட்டும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ராஜுவை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேவி மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த ராஜுவின் உறவினர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மட்டும் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் ராஜுவின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று குற்றம் சாட்டி ஈசிஆர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் ஈசிஆர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த நீலாங்கரை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் விபத்தை ஏற்படுத்திய குற்றவாளியை கைது செய்ய கோரியும் அழைத்து வரும்படியும் ஆம்புலன்ஸ் தாமதத்திற்கு நீதி கேட்டும் உறவினர்கள் கலைந்து செல்ல மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தாவேக எம்எல்ஏக்கள் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள், அமைச்சர் ஆனந்த் உறுதி. ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். இந்தியாவில் தங்களுக்கு பேராதரவு உள்ளது, அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் பிரதமர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்றுப் போட்டி, போர்ச்சுகல் அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றி. கண்ணீருடன் உலகக்கோப்பையிலிருந்து விடைபெற்றார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. நீலகிரியில் 2 தாலுகாக்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.